ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். யாருக்கு ஆல் பாஸ் வாய்ப்பு இருக்குது? இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடக்குமா நடக்காதா? இந்த மாதிரி எவ்வளோ தான் நியூஸஸ் டெய்லி நம்ம நிறைய சேனலில் பார்த்தாலும் இந்த கேள்வி நம்ம மைண்டில் இருந்து போகவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட என்னது இது சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அடுத்து பொதுத் தேர்வு மார்ச்சா ஜூனா அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம மைண்டில் போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொதுத் தேர்வு மார்ச்சா அல்லது ஜூனா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா மோர் தேன் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்து கவர்மெண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பாடமே நடத்த ஆரம்பிக்கல. ஸோ கண்டிப்பாக மார்ச் மந்தில் பப்ளிக் எக்ஸாம் இருக்காது. அப்போ ஜூன் கன்ஃபார்ம்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜூனும் நம்ம கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஜூன் மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. ஜூன் மந்தில் என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸை வைக்கலாம். ஸோ அப்போ பொதுத் தேர்வு நடக்குமா நடக்காதா, ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷியோராக ஒரு 90% மேலே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 90யும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆல் பாஸுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அவங்களுக்கு ஆல் பாஸ் ஆல்ரெடி போட்ட மாதிரி போட்டுருவாங்க. 1 to 5th கன்ஃபார்மாக ஆல் பாஸ் போட்டுருவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமை. ஸ்கூலுக்கு வந்தாலே அவங்க அட்மிஷன் போட்டு ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்திருந்தாலே என்னது அவங்களுக்கு போட்டுடலாம். அப்படின்னா ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து திறக்கிறப்ப அவங்க வந்தாலே போதும், ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பட் இந்த 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பொதுத் தேர்வு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கருத்தில் கொண்டு தான் அரசாங்கம் இப்போ பேச்சுவார்த்தை ஆலோசனைகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போ பள்ளிகளை திறக்கலாம், சுழற்சி முறையில் திறக்கலாமா, இல்லை வேறு எதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி திறக்கலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களை கருத்தில் கொண்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் அவர்களுக்கு பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல் பாஸ் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம், ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா ஆல் பாஸ் போடணுன்னா அதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று எழுதியிருக்கணும். ஸோ ஒரு சில ஸ்கூலில் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்து தான் எந்த முடிவாக இருந்தாலும் அரசாங்கம் எடுப்பாங்க. அரசு பள்ளிகள்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லவே இல்லை. அப்போ அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் வைக்க முடியாது, அவங்களுக்கு பாஸ் போடுறதுக்கான மார்க்குகள் இல்லவே இல்லை. அதனால் இது எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பரீட்சை அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக நடக்கும். பட் கொஷின் பேப்பர் ஈஸியாக வரும், பேப்பர் ஈஸியாக திருத்துவாங்க. அதுக்கப்புறம் அதை பரீட்சை வச்சு ஆல் பாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பரீட்சை வச்சு நிறைய மார்க் போட்டு லீனியண்ட்டாக திருத்தி அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மேலும் பல தகவல்கள் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பகிர்வை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.